ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 30. சீதை பிரணயரோஷம் தலையெடுத்து கூறின கடுஞ்சொற்களை கேட்ட ராமன் அவளையும் உடன் அழைத்து போக இசைதல். எவ்வளவு கூறினும் ராமன் சீதையை தன்னுடன் அழைத்துச் செல்ல விருப்பம் இல்லாமலே இருந்தனன். அது கண்டு சீதை மனம் புறாமல், ராமா, உன்னிடத்தில் அழகு மாத்திரமே இருக்கிறது. அதை கண்டு அனைவரும் மயங்கி விடுகிறார்கள். உனக்கு ஆண்மை என்பது சிறிதும் இல்லை. என் ஒருத்தியை காக்க முடியாமல் நிறுத்தி நீ காட்டுக்கு போனாய் என்று எனது தந்தையார் கேள்விப்படேன். புருஷ வேஷத்துடன் வந்த ஒரு பெண் பிள்ளைக்கா என் புதல்வியை கொடுத்தேன் என்று தம்மை நொந்து கொள்வர். இம்மட உலகர் ராமனிடம் சூரியனை போன்ற தேஜஸ் ஜுவலிக்கின்றது என்று கூறுகின்றனர். இது முழு பொய்யான வார்த்தை. காட்டில் என்னை காக்க முடியாத பயம் உனக்கு உண்டாயிற்றே. எவரையும் மனதில் நினையாமல் கணவனையே தியானம் செய்து போந்த சாவித்ரி தேவியை போன்ற மகா பர்தீவிரதையான என்னை நீ எக்காரணம் கொண்டு திரஸ்கரிக்கின்றனை. மனைவியை பிறர்க்கு ஒப்படைத்து பிழைக்கும் தன்மையான கூத்தாடியை போல் நீயாகவே என்னை பிறருக்கு கொடுக்க விரும்புகின்றனை. எவருக்கு பணிவிடை செய்ய எனக்கு இங்கு நிறுத்தி வைக்கின்றாயோ அந்த தாய்மார்களுக்கு நீயே அனுகூலனாய் இருந்து எப்பொழுதும் சொன்ன காரியத்தை செய்து கொண்டிருப்பாயாக. நானோ உன்னை பின்தொடர்வேனே என்று இங்கு இருக்க மாட்டேன். நான் உன்னை பின்பற்றி வந்தால் எனக்கு எவ்வித கஷ்டமும் நேரிடாது. சோலையில் விளையாடுவது போலவும் பூம்படுக்கையில் படுப்பது போலவும் சுகமாகவே இருக்கும். வழியில் உள்ள முட்களும் புதர்களும் எனக்கு பஞ்சு போலவே இருக்கும். கானகத்தில் உன் கையினால் தரப்படும் காயோ கிழங்கோ இலையோ தழையோ மற்ற எதுவோ அவை எனக்கு அமிர்தம் போல் இருக்கும். பல சொல்லியேன் ராமா, உன்னோடு கூடியிருப்பதே எனக்கு ஸ்வர்க்கம், உன்னை பிரிந்து இருப்பதே எனக்கு நரகம் என்று இங்கனம் சோகத்தினால் பரிதவிக்க பெற்று கேட்போர் மனம் இலகும்படி கூறி பெருங்குரலிட்டு அழுதனள். கண்ணீரை தாரை தாரையாக பெருக்கினள். முகம் ஒளிமழுங்கி வாடி போயிற்று. இன்னனம் மூர்ச்சையடையும் தன்மையில் இருக்கும் சீதையை ராமன் தன் கைகளால் வாரி அணைத்து கொண்டு, தேவி, நான் உன்னை காட்டில் காப்பாற்ற வல்லவனாயினும் உன் மனதிலுள்ள கருத்தை தெரிந்து கொள்வதற்கே நான் உன்னை அழைத்து செல்ல மறுத்தேன். ஸ்ரீமன் நாராயணனை போல் எனக்கு எக்காலத்திலும் எங்கும் பயம் என்பதே கிடையாது. உனக்கு மன வருத்தம் உண்டாகும் ஆயின் எனக்கு ஸ்வர்க்கம் கிடைத்தாலும் நான் அதை விரும்ப மாட்டேன். உன் இஷ்டப்படி நீ என்னை பின்தொடர்ந்து வருவாயாக. உன்னுடைய நீதியான வார்த்தைகளால் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்திருக்கிறேன். ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் ஏராளமான தான தர்மங்களை செய்து என்னை பின்தொடர்வாயாக என்று தேற்றினான். சீதாதேவியும் மிகுந்த குதூகலம் கொண்டு கணவன் சொன்ன வண்ணம் தானங்களை செய்ய தொடங்கினள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 ராம. இதைவிட ஆனந்தம் வாழியில் ஏது, இசை